எலிஃபென்ட் சஃபாரி போகிறோம். இங்கே வந்து நிறைய அனிமல்ஸ் இருக்கும், ஜீப்ராஸ், ஜிராஃப்ஸ் அதெல்லாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு சாப்பாடு இல்லடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து 2 weeks கிறிஸ்மஸ் பிரேக் கொடுத்துருக்காங்க. அதனால் எங்கேயாவது வெளில ஜாலியாக போகணுன்ட்டு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ வந்து ஒரு அனிமல் சஃபாரி போகலான்னு நினச்சோம். ஏன்னா வந்து அனிமல் சஃபாரி வந்து சேஃபாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ பேர் இருக்க மாட்டாங்க. கார் வழியாக கூட போகலாம், வாக் த்ரூவும் இருக்குது. ஆனால் ஆளுங்க கம்மியாக இருக்கிறதுனால இந்த கோவிட் சுச்சுவேஷனில் கொஞ்சம் சேஃபாக இருக்கும்னு பார்த்து ஆகிலாண்ட் அனிமல் சஃபாரி போகலான்னு டிசைட் பண்ணோம். இது வந்து ஒரு 1.5 hour ட்ரைவ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பக்கீஸ் வந்திருக்கோம். நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு அந்த மாதிரி சும்மா ஒரு ஸ்டாப் மாதிரி நம்ம ட்ரிப்பு போகிற வழியில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், நிறைய கிஃப்ட்ஸு கூட வச்சுருக்காங்க. ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது. டாக்கோஸ், சாண்ட்விச்சஸ், பரிட்டோஸ் எல்லாம் இருக்குது. ஸோ எனக்கு என்ன பிடிச்சிச்சுன்னா, நல்லா கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சு டெக்கரேட் பண்ணி கிறிஸ்மஸ் மியூசிக் நல்லா ஃபெஸ்டிவான வைப் இருக்குது. இங்கே பாருங்கள், அழகழகாக கிளாஸஸ்லாம் லைன் பண்ணி வச்சுருக்காங்க. சன் கிளாஸஸ் எல்லாம், பாக்கெட் நைஃப்ஸ் கூட வச்சுருக்காங்க கலர் கலராக. ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்க. ட்ராவல் பண்ணுறதுக்கு தேவையானது எல்லாம் இங்கே கிடைக்கும். அதனால் ஏதாவது வீட்டில் மறந்தீங்கன்னா அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா இங்கேயே வாங்கிக்கலாம். இங்கே வந்து ஃபுட், ஸ்நாக்ஸ், கிஃப்ட்ஸ் மட்டும் இல்லை, க்ளோத்ஸ் கூட வச்சுருக்காங்க. பக்கீஸ் கொஞ்சம் கூட்டமாக இருக்குது, அதனால் கிளம்பிட்டே இருக்க வேண்டியதான். பாருங்கள், பக்கியோட மேஸ்காட் ஸ்டாச்சு கூட மேஸ்க் போட்டிருக்காரு. ஸோ இப்போ பக்கீஸோட டூர் முடிஞ்சு இனிமேட்டு ஆகிலாண்டை என்ஜாய் பண்ண வேண்டியதான். வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆகிலாண்ட் நம்ம வந்தாச்சு. அங்கே என்ட்ரன்ஸ் இருக்குது பாருங்கள், அது வழியாக தான் போகிறோம். ஆன்லைனில் டிக்கெட்ஸ் வாங்கியாச்சு. இனிமேட்டு சஃபாரிக்குள்ளே போக வேண்டியதான். வாங்க. ஸோ அனிமல்ஸை ஃபீட் பண்ணுறதுக்கு $4.95 ஒரு பேக் கொடுப்பாங்க. இதெல்லாம் நம்ம சாப்பாடு போட்டோம்னா எப்படி சாப்பிடுதுங்க பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க. ஸோ அந்த 2 அனிமல்ஸும் லாமாஸ் தான். முதல்ல ஆல்பாக்காஸ்ன்னு நினச்சேன், ஆனால் வந்து லாங்கான இயர்ஸ் வச்சு மோர் பாயிண்டட் ஃபேஸாக இருக்குது. அதனால் ஆல்பாக்காஸாக இருக்காதுன்ட்டு நான் கூகுள் வச்சு ஐடென்டிஃபை பண்ணேன். எனக்கு சாப்பாடு இல்லடா. ஸோ இந்த விண்டோ மூடி இருந்துச்சுன்னு கண்டுபிடிச்சோன்னே இந்த ரொம்ப இனோவேட்டிவான சார் என்ன பண்ணாருன்னா, அடுத்த விண்டோவில் போய் செக் பண்ணுறாரு சாப்பாடுக்காக. பாய். ஸோ வந்து ஃபுட்டெல்லாம் வந்து அவங்க ரோம் பண்ணுற ஏரியாவில் வச்சுருக்காங்க. இதுங்கெல்லாம் வந்து குரூப்பில் வந்து இந்த மானுங்களாம் வந்து அழகாக சாப்பிட்டு இருக்குங்க பாருங்கள். 2 படுத்துருக்காங்க. ஓடுறான். ஸோ சாப்பாடுக்காக நம்மளே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க கார்லேயே. இவனுக்கு வந்து 2-3 தடவை போட்டாச்சு, ஆனால் பின்னாடியே வந்துட்டு இருக்கான், விடவே இல்லை. ஸோ இந்த மானுங்களாம் நம்ம காருக்கு பாடி கார்டு மாதிரியே இருக்குங்க. ஒன்று இந்த சைடில், ஒன்று அந்த சைடில் நம்மளுக்கு ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்குங்க. இதுங்களுக்குலாம் 2-3 தடவை சாப்பாடு போட்டாச்சு, ஆனால் திரும்பியும் கேட்டுக்கிட்டே இருக்குங்க விடாமல்.
இங்கே வந்து 2 ஈமூஸ் இருக்குங்க. டைனோசர் மாதிரியே தான் நடக்குதுங்க பார்க்க. இவன் தான் நம்ம பாடி கார்டு. 5 தடவை சாப்பாடு போட்டாச்சு, இப்பயாவது விடுவானா? இவன் வந்து சாதாரண ஈமு மாதிரி தெரியலாம், ஆனால் இவன் வந்து ஒரு டேஞ்சரஸ் மேன். நம்மளோட சைட் மிரர் டப்புன்னு பேக் பண்ணால் பயத்தில் நான் எடுக்கவே இல்லை. இங்கே வந்து கவுஸ் இருக்குங்க, பெருசாக கொம்பு வச்சுருக்குங்க. க்யூட்டாகவும் இருக்குது, ஆனால் டேஞ்சரஸாகவும் இருக்கும் பார்க்க. ஸோ இங்கே வந்து ஈமூஸ் பார்த்தாச்சு. இப்போ வந்து பெரிய ஒரு ஆஸ்ட்ரிச் இருக்குது. இது வந்து அழகாக வந்து விங்ஸை ஃப்ளாப் பண்ணி டான்ஸ் ஆடுது. சில அனிமல்ஸ்லாம் டேக்ஸ் போட்டிருக்காங்க, தெரில, ஆனால் அதுக்கு வந்து மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த அனிமல்ஸ்லாம் வைல்டில் வாழ்கிற மாதிரியே தான் வாழ்கிறாங்க. நிறையா லேண்ட் வச்சுருக்காங்க ரோம் பண்ணுறதுக்கு. சாப்பாடெலாம் போட்டுருக்காங்க, நல்லா பார்த்துருக்காங்க. தண்ணிக்காக அங்கேயே வாட்டர் பாண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி வைல்டில் வாழ்கிற மாதிரியே இருக்குது. இது வந்து அமெரிக்கன் பஃபலோ, கார் சைஸுக்கு இருக்குது, ரொம்ப பயங்கரமாக இருப்பாங்க. ஸோ அந்த பஃபலோக்கு பக்கத்துலேயே ஒரு ஈமு கேங் இருக்குது. இதுலேருந்து 2 ஈமு நம்ம கார் பக்கத்தில் வந்துச்சு. ரெண்டுமே பேசிக்கிற மாதிரியே இருக்குல்ல பார்க்க. இவன் அழகா இருக்கான். His hooves. Can't find it. That's a goat. ஸோ வந்து இந்த டிரைவ் த்ரூ சஃபாரி எண்ட் பண்ணுறதுக்கு காட்டிலே போகிற மாதிரி ரோடு வச்சுருக்காங்க. அதுலேயும் அனிமல்ஸ்லாம் நிறையா இருக்குது. அப்படியே ஸ்லோலி அந்த வந்து ரோடு வந்து எக்ஸிட்டுக்கு போகுது. ஸோ இங்கே வந்து வாக் த்ரூ மாதிரி அனிமல்ஸ் கூட வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், பிக்மி கோட்டா. இங்கே வந்து ஜிராஃப் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். அப்பா எவ்வளோ ஹைட்டாக இருக்காங்க பாருங்க, அசைஞ்சிட்டே இருக்கான். முதல்ல வரும்போது அதே பொசிஷன் இருந்தா, அசையவே இல்லை. இப்போ வந்து கொஞ்சம் அசைய ஆரம்பிச்சிட்டான். ஸோ ஜிராஃபை ஃபீட் பண்ணுறதுக்கு ஒரு பேஸ்கெட் யூஸ் பண்ணுறாங்க. இந்த பேஸ்கெட்டை ஹையான பொசிஷனில் வச்சுருக்காங்க. இதனால் ஜிராஃபால் கம்ஃபர்டபுளாக சாப்பிட முடியுது. பேர்ட்ஸுக்குன்னு டெடிக்கேட்டடான வாக் த்ரூ இருக்கீங்க. இந்த ப்ளூ கலர் பேர்ட் பேர் தான் ஏசியன் குவாலினுல். இந்த பறவை தான் அங்கே பின்னாடி இருக்குது. முதல்ல காமிச்சேன். உள்ள அடியில் போய் ஒளிஞ்சுக்கிட்டான், டாக்கு அடியில். இந்த பேர்ட்ஸுக்கெலாம் சாப்பாடு தண்ணி எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. வெள்ளை கலர் பீகாக் கூட இருக்குது, ரொம்ப அழகாக இருக்கான். வெள்ளை கலரில் உட்காந்துக்கிட்டான். இங்கே வந்து ஒரு ட்ரக் இருக்குது, இன்னொரு பேர்ட் கூட இருக்கான். இந்த பேர்ட்ஸுக்குன்னு ஒரு பாண்ட் வச்சுருக்காங்க. இதில் வந்து தண்ணி குடிக்கும், ஸ்விம் பண்ணும். அந்த பேர்டை எக்ஸிட் பண்ணோன்னே இவன் கேஜ் தான் இருக்குது, அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டுருக்கான். ஓடிக்கிட்டே இருக்கான். கேங்குருலாம் இருக்குது. முதல்ல ஒளிஞ்சிட்டு இருந்தான், இப்போ வெளில வந்து தண்ணி குடிக்க வந்திருக்கான். ஸோ இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கு சோஃபார். இன்னும் கொஞ்சம் அனிமல்ஸ் இருக்குது, காமிச்சிடலாம், வாங்க போகலாம். ஏய், இங்கே வந்து நம்ம இனம் இருக்குது, மங்கி. அது சுற்றி பார்க்குற விதம் எல்லாம் நம்மள மாதிரியே இருக்குல்ல.
இந்த ஹிப்போபாட்டமஸ் கொஞ்சம் டேஞ்சரஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை சுற்றி எலக்ட்ரிக் ஃபென்ஸ் வச்சு கேஜ் பண்ணியிருக்காங்க. பார்த்தாலே கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. நல்லா புசு புசுன்னு இருக்குது. ஸோ இந்த ஃபிஷிங் கேட் வந்து என்டேஞ்சர்டா. அதாவது உலகத்துலேயே 3000 ஃபிஷிங் கேட்ஸ் தான் இருக்குது. பாவம். ஸோ கரெக்டான நேரத்தில் வந்ததுனால இந்த கீப்பர்ஸ் வந்து ஃபாக்ஸஸ்க்காக சாப்பாடு வைக்கிறத நல்லா கேப்சர் பண்ண முடிஞ்சிச்சு. இங்கே வந்து ஒரு போர்க்யூபைன் இருக்குது. நான் நினச்சதோட பெருசாக இருக்குது இன்பர்சனில். ஏதாவது ப்ரெடட்டர்ஸ்லாம் கடிச்சதுன்னா அந்த குயில்ஸ் எல்லாம் வந்து சுக்குன்னு போய் குத்துமா. ஸோ இப்போ நம்மளோட ட்ரிப் வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக எண்ட் ஆக போகுது. ஸோ இங்கே வந்து ஒரு பாசிட்டிவாக தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ். கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் கோவிட் டைமில் கொஞ்சம் சேஃபாக இருந்துச்சு. அனிமல்ஸு கூட நிறைய எக்ஸாட்டிக் அனிமல்ஸ் வச்சுருந்தாங்க. ஹிப்போபாட்டமஸ், மங்கீஸ் அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. ஃபாக்ஸஸ் கூட வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஏரியா தான். இங்கே பாருங்கள், நம்ம போன சஃபாரி இது தான். இந்த வாக்கிங் ஏரியா, வாக் த்ரூஸ் இவ்வளோ புதுசாக இருக்குது பாருங்கள். ஸோ வந்து ட்ரைவ் த்ரூ வந்து 250 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் வச்சுருக்காங்க. வாக் த்ரூக்கு வந்து 20 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட். ரெண்டுத்துக்குமே காசு ஒரே ப்ரைஸில் பே பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் நல்ல ஏரியா தான், பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.